Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இப்போ என்னன்னா வழக்கமாக 3 கட்சியாக இணைந்து போராடுவாங்க இல்லையா, விசிகே அங்கே போய் 2 கம்யூனிஸ்டுகளோடு சேர்வதுங்கிறது கொஞ்சம் சிக்கலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரேப்போட்டு இன்னமும் கூட விசிகே தாமதமாவதற்கான பின்னணி திருமாவே வந்து கேபினெட்ல பொறுப்பெடுக்கணும் என்கிற தாவேகா தரப்புல திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க வந்து இந்த பக்கம் உங்க கட்சியிலேயே இருந்த முஸ்தபா அவர்களுக்கு இந்த சனாதன விவகாரத்தினால அமைச்சர் பதவி கொடுக்காத போது வன்னியரசு அவர்களை நீங்கள் உள்ள கொடுக்குறீங்கன்னா அந்த ஆப்டிக்ஸ் அகைன் நீங்கள் என்ன ரீசனுக்காக தவிர்த்தீங்களோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக வன்னியரசு அவர்கள் அவர் வந்து ஒரு தத்துவ நிலைப்பாடை எடுத்து ஐடியாலஜிக்கல் நிலைப்பாட்டிலேருந்து பேசக்கூடியவராக தான் இருப்பார். அவர் அமைச்சரானாலும் அதை அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை வராதோ திரும்ப அப்படின்னும் போது அவர் ஸ்டேச்சருக்கு அவருக்கு அந்த இதை புரிஞ்சு பேசிடுவாரோன்னு ஒரு பார்வை தாவேகா தரப்புக்கு இருக்கிறது. அதனால தான் அது தாமதமாகுது. IUML தேசிய தலைமை முடிவெடுத்துட்டாங்கன்னா அதுதான். பட் அவங்களுக்கு என்னென்னா அகைன் இவங்க கேட்கறது இவங்க தரப்பிலிருந்து ஒரு வாணியம்பாடி எம்எல்ஏ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும் அவங்க வந்து கீழே அங்கே இருக்கிறவங்க பாபநாசம் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா இந்த மாவட்ட எண்ணிக்கை பாதி தானே கொடுத்துருக்கணும் போது 2 மாவட்டத்தை நம்ம கணக்குலையும் சேர்த்துக்கலான்னு ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், மேபி ஃபைனல் கால் அது இவங்க 2 பேர் சேர போகிறது உறுதி என்னங்கிறது அவங்க அஃபிஷியலாக சொன்ன பிறகு அது நகர்ந்துடும். ஆனால் அதை விட முக்கியமான சேலஞ்சஸ் இவங்களை ஐடியாலஜிக்கலாக நிற்கக்கூடிய 2 கம்யூனிஸ்டுகள் இப்போ ஒரு எல்லைக்கு மேலே ப்ரெஷர் கொடுக்க முடியாது. அறிக்கை அப்படிங்கிறதோடு நின்றோம். ஏதோ ஒரு பாயிண்டில் தாமரை இலை தண்ணீராக அவங்க நகர்ந்துருவாங்க. சிலதெல்லாம் ரொம்ப நீங்கள் உடனே சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுங்க. இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கவர்னர் மாளிகையில் நீங்கள் எப்படி தமிழ் தாய் வாழ்த்த 3வது போட்டிங்கன்னு அறிக்கைகள் எடுத்து வர ஆரம்பிக்கலாம். அது 2 கம்யூனிஸ்டுகள் செய்வாங்க. விசிகா அது எப்படி எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நிகழ்ச்சியிலே இருந்திருக்காப்புல அவங்களுடைய தலைவர் அவர்கள். இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் மாறும். பிஜேபி இதற்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷனும் அவங்க ஒவ்வொரு விதமாக ஒரு டோனை பேசினா அதை நீங்கள் இங்கேருந்து கண்டிங்கன்னு கேட்பாங்க. அந்த சிக்கல்ங்கிறது கூடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அவருக்கு ப்ராக்டிக்கலி கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுல அவர் டாப் பொசிஷனில் இருந்து என்கிறது ஒன்று. ஐடியாலஜிக்கல் பொசிஷன் அப்படிங்கிற வகையில் அரசுக்கான கொள்கை முடிவு சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் ஒரு கட்சியாக சொல்லாமல் இருந்துட்டீங்க. உங்களை நீங்கள் அரசாக இப்போ நாளைக்கு கேஸ் ஹியரிங் வருதுன்னா நீங்கள் அனுப்பணும், பேசிதான் ஆகணும். நேற்றைக்கு நிலைப்பாட்டை அங்கே சொல்லிதான் ஆகணும். நேற்றைக்கு ஏதோ ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் கவுன்சில் ஆஜராக இல்லை. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் என்ன அரசு அதான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஆஜர் பண்ணலன்னா போன கவர்மெண்ட்டில் இருந்த அதே ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸை நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டி வரும் உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் ஒரு கேஸ் வரும் பொழுது. இப்போ என்னென்னா இவங்களுடைய ஒரு அது வந்து பாராட்ட தகுந்த தான். அங்கே வந்து ஆல் விமன் கவுன்சில்ஸாக தமிழ்நாடு அரசின் சார்பில் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் போட போகிறது வரவேற்க தகுந்த இந்த டிரான்சிஷன் பீரியடில் என்ன கேஸ் வருதுன்னு ஃபாலோ பண்ணி எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இல்லையா. இது கவர்னன்ஸில் இது சிறிய பிழை தான், ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைனாலும் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தை நீதிமன்றங்கள் சொல்லும்போது அதுக்கு வெயிட்டேஜ் கூட, அது கூடுதல் கவரேஜ் ஆகும். அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய பியூரோக்ரஸி அதில் இருக்கக்கூடிய லாபியை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய சிக்கல். அரசு சார்ந்த அரசினுடைய கொள்கை சார்ந்த நிறைய வழக்குகளும் இப்போ வெவ்வேறு நீதிமன்றங்களில் இருக்கிறது. நேற்றுக்கு நம்ம பேசுகிற மாதிரி HRNC சார்ந்த ஒரு வழக்கு இன்னும் ஒரு 4 வார காலத்தில் வரப்போகுது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகான்னு நினைக்கிறேன், ப்ளஸ் புதுச்சேரி இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள், தெலுங்கானா, கர்நாடகா இல்லை தெலுங்கானா, இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் அது அரசிடமிருந்து விடுவிக்கணும்னு போடப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு வருது. HRNC நீங்கள் ஒரு பொசிஷனை வைக்கணும், நீங்கள் ஒரு அமைச்சரை போகிறீங்கிறத தாண்டி பின்னாடி தெரிந்த ஆட்களை தயார் பண்ணணும். இப்போ அடுத்தது DVAC சார்ந்து எதிர்கட்சிகள் முன்னாள் திமுக அமைச்சர்களின் மீது DVAC EDs உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இப்போ நான் தான் பழி வாங்குறது கேட்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா நீங்கள் பாலிடிக்ஸ் எல்லாம் நகர்ந்துடவும் முடியும். அந்த இடத்துல நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுக்குறீங்களா, ஏன்னா சில நேரங்களில் அவங்களுக்கு சிம்பத்தி வந்துடுமோன்னு தொடாமல் விடுறதுக்கு அட்வைசர்ஸ் ஆலோசனை சொல்லுவாங்க. 3 மாதத்திற்குள் கொடநாடு வழக்கெல்லாம் விசாரிச்சிடும்னு சொல்லிட்டு தானே அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்தார். பட் கடைசி வரைக்கும் அந்த கேஸ் அப்படியே தானே இருக்குங்கிறது. இந்த ஒரு ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் ஒரு இன்டர்னலாக அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்கிற இமேஜ் உங்களுக்கு தேவையில்லாமல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேரும் எதிர்க்கிறவங்க இவங்க அவங்களுக்கு பி டீம்னு சிம்பிளாக சொல்கிற அரசியலில் கையில் எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் கூட நம்ம எல்லோரும் வாக்காளர்கள் சுற்றி இருந்து பார்க்கிறவர்கள் அப்சர்வர்ஸ் எல்லாருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உறுத்தாக்கி இருக்கிறது. பொறுப்பு கனமானது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, அல்லது எதிர்கட்சினா என்ன, ஆளுங்கட்சியை எதிர்த்து நீங்கள் கடந்த 2 ஆண்டுகள் இருந்தபோது அது காலி கரண்டி, அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் அதை வீசுனீங்க. இப்போ கரண்டி நிறைய எண்ணெய், அதுவும் சூடான எண்ணெய்ன்னும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கும் இருக்கிறது. அண்ணா சொன்ன உதாரணம் தான் நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கி அண்ணாவையும் நினைவு கூறுகிற நம்முடைய முதலமைச்சரின் அமைச்சரவைக்கு கொண்டு போய் அதை சேர்க்கலாம்.
Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.